பூரணமாய் பாவிலங்கோ பேரருள் ஹல்வத்தி சர்க்காரனராம் செய்யது அப்தல் காதிரு மேல் தாரணியில் செல்வத்து செல்வமுற சிற்பரனே யான் பாடும் ஹல்வத்து மாலைக்கு உன் காப்பு. அல்ஹம்துலில்லாஹி அவன் நாமம் ஓதிய பின் ஹல்வத்து நாயகம் மேல் ஹல்வத்து மாலை சொல்வேன். குன்னென்ற ஓருரையால் குல்லாம் படைப்புகளை யுன்னென்ற மைத்தரபை உண்மையோடனே புகழ்வேன். எல்லா படைப்புகட்கும் ஏற்றமாய் நம்மி ரசூல் தம்மை வகுத்த உத்தமனை யான் புகழ்வேன். ஆல நபிக்கும் அவர் ஆள்கள் அஸ்ஹாபவர்க்கும் சீல சலவாத்து சலாம் சேப்பி புகழ்ந்திடுவேன். ஆதி நபி ரசூல் அன்பர் நாள் யார்களையும் ஓதி மனதுல் மகிழ்ந்தே ஓகப்பாய் புகழ்வேனே. ஃபாத்திமத்தை போற்றியவர் பாலகர் ஹசன் ஹுசைனை ஏத்தி மெத்த பண்புறவே எப்போதும் நான் புகழ்வேன். வேத முறையை உணர்ந்தே மேன்மது ஹபை அமைத்த போத இமாம் நால்வரையும் போற்றி பணிவேனே. நேராக எல்லாவர்க்கும் நீத மறையை பொழியும் காராக வந்த இமாம் கஸ்ஸாலியை புகழ்வேன். தாட்சமோடு காவலைந்த ஜெயிலானியில் பிறந்தே மோட்சம் தரும் மகிமை முஹ்யத்தீனை புகழ்வேன். மாதிரமெல்லாம் புகழோ மாதவத்தஃபுல் ஹசனி ஷாதுலி இமாம் பதத்தை சங்கையோடனே புகழ்வேன். சீர் சீரந்த நன்முஹ்யத்தீன் இப்னி அரபியனோ பீர குபர் ஆண்டவரை பேட்பாய் புகழ்வேனே. காஷானி என்பவரை கைசரியை யாபியை ஆசாஞ்சியலியையோ ஆசையோரவே புகழ்வேன். உள்ளாபமே விலக உள்ளதை உணர்த்திவிக்கும் சல்லாபம் செய்த இமாம் ஷாஉரானியை புகழ்வேன். பீரான பீரரசாய் புகழ் பெறவே வந்துதித்த மீரான் சாஹிபொலியை மென்மேலும் நான் புகழ்வேன். சம்சதகத்துல்லாவின் தந்தை சூலைமானொளியின் அம்சரண தாமரையை அன்பாய் புகழ்வேனே. துங்கம் தரும் சதகத்துல்லாவையும் அவர்கள் சங்கமேனும் முன்பின் சகோதரரையும் புகழ்வேன். தற்கலையின் மெஞ்ஞான சாகரமாய் பொங்கி நிற்கும் சர்க்குணத்தர் பீர் முஹம்மத் சாஹிபோலியை புகழ்வேன். காப்பாற்றும் அப்பனென குரு நாயகம் புகழும் பார்ப்பார் பசீரொளியை பாசமோடனே துதிப்பேன். கண்ணூரு நன்னகரில் கண்ண
நாம் புகாரிதமை விண்ணோர் புகழ் குதுபை வீருடனே யான் புகழ்வேன் செங்கை தரும் சர்க்குருவாம் ஜெம்மல் ஹல்வ தாண்டகையின் சங்கையூரும் பேரர் தைக்கா சாஹிபோலியை புகழ்வேன் தேர்ந்த திரு ஞானங்களை செந்தமிழால் பாடிப்பதி சார்ந்தனர் கூனங்கூடி மஸ்தான் சாஹிபை புகழ்வேன் ஷெய்ஹு அப்தல் காதிர் என்றே ஷெய்ஹு நைனா புலவர் பொய்கை மலர் பாதமதை போற்றி புகழ்வேனே தாஜனைந்த ஷைஹா சலாஹுத்தீன் பேரன் பீர் ஹாஜ் ஷைஹ் சையீது முஹம்மதோலியை புகழ்வேன் சாற்றும் ஹல்வ தாண்டகையின் தந்தையராம் அறிவாளர் போற்றும் மாப்பிள்ளை ஆலிம் பொன்னடியை யான் புகழ்வேன் அன்னல் அவுலியாக்கள் அடங்கலையும் என்னிதய என்னல் அனுகூலமுற பின்புறவே நான் புகழ்வேன் இங்கோரைத்த ஒலிமார்கள் ஏழிலாம் துஆ பொருட்டால் சங்கை ஹல்வ தாண்டகையின் சரித்திரத்தில் சாட்டுரைப்பேன் பாடும் புகழுட்ட அபூபக்கர் சித்திகின் குலத்தில் காடு மோரித்தாரேனும் பேர் காட்டும் கீழை மீதிலுள்ளோர் 11 தலைமுறையாய் பண்போலிமார் நாயகன் பால் தீதியால் தவம் புரிந்து தோன்றிய யோவாண்டகைக்கான் பாடும் புகழுட்ட அபூபக்கர் சித்திகின் குலத்தில் காடு மோரித்தாரெனும் பேர் காட்டும் கீழை மீதிலுள்ளோர் 11 தலைமுறையாய் பண்போலிமார் நாயகன் பால் தீதியால் தவம் புரிந்து தோன்றிய யோவாண்டகைக்கான் ஆர் மிகுந்த ஹல்வத்தொலி ஆனந்த நாட் ஆதியிலே பீர் முஹம்மத் ஆண்டகைப்பால் பேட்போலி சதகத்துல்லா சென்றோம் கவி ஞானங்களில் தீர்ப்பறிவார் உலகில் என்றதற்கும் கோத்திரத்திலே உதிப்பார் என்றுரைத்த மாராயம் போலே மரிஃபத்தின் மாறி பெய்யும் காராய் பிறந்துதித்த ஹல்வத்துடைய நாயகர்கான் காரை கால் மஸ்தான் அலி கீழக்கரை சாஹிபிடம் பேரை மறக்காமல் உங்கள் பேர் விளங்க கண் குளிரும் பிள்ளை பிறக்கும் என்ற மற்ற வாக்கது போல் கொல்லை அறிவோடுதித்த கண்ணின் மணியானவர்கான் தந்தை மாப்பிள்ளை ஆலிம் ஷாஹுல் ஹமீத் ஆண்டகைப்பால் சிந்தை மகிழ்ந்தே புகழ்ந்து தேடினார் வெகுமதியாய் போல் எனக்கொரு சே உண்டாக வரமருள்வீர் பேர் அவர்கிட என்று உரைத்தபடி வந்தவர்கான் இவ்விதங்களால் தவங்கள் எவ்வளவோ உள் திரண்டு செவ்விதங்களாய் உதித்த செய்யது அப்தல் காதிர் கான்
ஆம் ஹிஜ்ரி 1264 வருடத்தில் ரஜபில் அம்மதி முதல் புதனில் ஹல்வத்தோலி கிழக்கரை கல்வி நகரில் பிறவி செல்வத்துடன் சுந்தரமாய் சுபமாய் பிறந்தனர்கான் பௌத்திர மாணிக்கப்பதி புண்ணிய கிழக்கரையில் கௌத்துவ மணி நிகராய் ஹல்வத்தோழி தாம் பிறந்தார் கிர்கரா பட்டணமாம் கீழக்கரை ஆனதிலே நற்கருணையார் ஹல்வத்து நாயகம் பிறந்தனர்கான் கேலிக்கரை என்றுரைக்கும் கீழக்கரை நன்னகரில் சாலிக்கரை உட்பொருளை சாற்றும் ஒளி தாம் பிறந்தார் அனுத்துகை மங்களமாம் அன்போறும் கீழக்கரையில் தூணுக்கம் வேலியில் சிறக்கும் துய்ய ஒளி தாம் பிறந்தார் செம்பினாடு என்றுரைக்கும் சீர்நகர் கீழக்கரையில் தம்பி நாமம் சிறக்கும் சாஹிபோலி தாம் பிறந்தார் பதி நினைத்தது முடித்தான் பட்டணம் கீழக்கரையில் தூதி நீலைத்த நெஞ்சமுள்ள துங்க ஒளி தாம் பிறந்தார் இந்த 7 நாமங்களின் இன்ப பொருளாய் உலகில் வந்த அடிமை சிந்தையிலே மையலுற்ற மெய்யவர்கான் ஆதியில் நீனைக்க மீறு ஆத்துல் மூமின் என்றோரு சோதியாயின் முன்னில் வந்த சங்கை ஹல்வ தாண்டகைக்கான் தேற்றும் அறிவில் சீரந்த செய்யது முஹம்மதன சாற்றும் பிள்ளை ஆலிம் செல்வ பிள்ளை ஆனவர்கான் மாறாதிரவனை வல்ல ஈரையை வணங்கும் சாரா உம்மா தமக்கும் சந்ததியாய் வந்தவர்கான் ஜெகத்தில் வந்த நாள் முதலாய் சிறு பாவம் அனைத்தையும் அகத்திலுமே எண்ணாமல் ஆதி அருள் பெற்றிருக்கும் வெள்ளை அஹமது லப்பை வெற்றி ஆலி மாணவர்க்கு பிள்ளை பிள்ளையாய் உதித்த பேரரேனும் பீரொழிகான் செய்யுதுல் ஹலாயிக்கு தான் தை காஹல்வத்தில் கண்டு ஐயோ அல் அலி முஹத்திஸ் அன்னி என்றருள பெற்ற சையத் அப்துல் காதிரன செப்பும் தை காசாஹிபுக்கு சையத் அப்துல் காதிரன செப்பும் தைகா சாஹிபுக்கு துய்ய மகள் பெற்றவர் பேர் சொல்லும் பேரரானவர்கான் பூவில் ஊதித்தவன்று பூவினர்க்கும் வானவர்க்கும் கோவிலுள்ள ஊருகட்கும் கொண்டாட்டம் மெத்த உண்டாம் கொண்டாட்டத்தோடுதித்த குழந்தையாம் நாயகத்தை கண்டாட்டத்தோடெடுத்து கண்ணில் வைத்து முத்தமிட்டு தாய் தந்தை தம்மிடத்தில் தை காசாஹிப் அவர்கள் தமக்கோரு பெயரை சூட்ட வேணும் என்றருளி ஜின்னுலகில் நபி பெயரும் ஷேக் தஸ்தகீர் பெயரும் மின்னும் மீரான் பெயரும் மன்னும் என்ற
எந்தன் பெயரோ தந்தை அன்னை எண்ணினதோ செய்யது அப்தல் காதிர் என்றே விந்தை அந்த நாமமதை மேன்மை என சூட்டினர்கா சூட்டி கனி போற்றே சுகமாக பாலுணவை ஊட்டி ஹல்வ தாண்டகையை ஊரித்தாய் வளர்த்தனர்கான் வளர்ந்து வரும் நாயகத்தை வந்து கண்டோரு பெரியார் கிளர்ந்த கூத்துபாமெனவே கண்ட கனவாலறிந்து காரணர் என்றோதி இரு கைகால் பீடித்து முத்தி பூரண முஹப்பத்துடன் போற்றும் ஹல்வ தாண்டகைக்கான் இந்த வீத காரணங்கள் எவ்வளவோ சூழ்ந்திலங்க வந்த ஹல்வ தாண்டகைதாம் வளர்ந்தேறும் நாளதிலே ஏழாம் பீராயமதில் ஈரையொன் கலாமதுவை பாழா மறதியின்றி பாடமிட்டு தேர்ந்தனர்கான் எல்லா கலைகளையும் ஏனிதாக கற்றுணர்ந்து நல்லோர் நெறி ஒழுகி நாயன் பால் காதல் கொண்டார் ஊனை கூரைத்தார் உறக்க மதையும் வெறுத்தார் ஆனைப்படி நடந்து ஆரணத்தை மிக உணர்ந்தார் அல்லெல்லாம் தூங்காது அருந்தவங்கள் செய்து மன வல்லலை நினைந்தழுதே ஆதியோடன் நேசமுற்றார் காடும் பதியும் ஒன்றாய் கண்டு மிக தாகமுடன் தேடும் முனிவர்களுடை தரிசனங்களும் அடைந்தார் மன்னோ சுவைஞானம் தரும் மாதவ பிரபையொளி மின்னும் செய்யது அப்பாசு மௌலானா என்பவர்கள் ஹிந்தில் ஊலமா உஹ்ரா ஒருவரையும் நான் காணேன் இந்த ஆலிமை தவிர என்று இவர் ஹல்வத்துற்றால் தொண்டு பூரிந்தே இவரால் துங்கம் பேருவேன் எனவே பிண்டு புகழ்ந்தேற்றி வந்த மேன்மை பெற்ற நாயகர்கான் செய்யது யஹ்யா பாதிஷை தந்து அருளும் எங்க செய்ய இஹ்யா உலூமுத்தீன் எனும் கிதாபதனை கொடுத்தே அனயஹ்யா ஹுது இஹ்யா என்றுரைக்க எடுத்த பலன் பெற்றுயர்ந்த உன்னத பதவியர்கான் பெற்றோர் விரும்பியதால் பெண்ணில் மெத்த உத்தமியா கற்றோர் குலத்துதித்த கன்னி செய்து மீராவை மங்கள முழக்கமுடன் மாண்பாய் மன முடித்து திங்கள் நபி நடையா தீன் வழியிலே நடத்தி தீட்சை கொடுத்தே அவரை தோற்றி மிக பண்படுத்தி காட்சி பெற செய்தருளும் காரணன் நாயகர்கான் இவ்விதம் இருவருமே இயற்றிய ஜபதபங்கள் செவ்வி ஓருவாய் திரண்டு செல்வி ஆயிஷா பிறந்தார் மாசில்லா உத்தமரா முஹம்மது சதகத்துல்லா ஆசி பேரும் ஆயிஷத்தை அன்பாய் மனமுடித்து பொன்மதி போல் பெற்றெடுத்த பௌத்தீரி ஜெயிலானி தம்மை எம்பீரான் பேத்தி மாத்தி என்றுரைத்து போற்றினர்கான் நல்வழியில் தேடும் பொருள் நாயன்னாருள் ஊட்டுவதால் வல்ல குரு நாயகர்தான் வர்த்தகத்தை விருத்தி செய்தார் சீமான் தனத்துடனே ஜெயமாயிருக்கையிலும் கோமான பீதவத்தின் கொள்கையோடனே
நடந்தார். தீர மிகுந்த நாயகரை சிவஞானி நாகையிலே பிறவி செல்வம் பிறவி செல்வம் பிறவி செல்வம் என்றுரைத்த பேருடனே பேரும் பிறவெனவே சொல்லும் புவி சீருடனே செல்வங்களோ துலங்கோ எங்கள் நாயகர்கான். பேருடனே பேரும் பீரபெனவே சொல்லும் புவி சீருடனே செல்வங்களும் துலங்கும் எங்கள் நாயகர்கான். தேற்றும் அப்துல் வஹாபு ஷஅரானி என்ற இமா தோற்றும் படியாக வந்து சர்க்குணங்களால் நிறைந்த லதாயிஃபுல் மீனனில் நாயிகா முற்பொருளை லூத்துஃபா எடுத்துரைக்க லாபம் பெற்ற பாக்கியர்கான். வேத புதையல்களை விலக்கி சில ஆயத்துக்கு போத பொருளாம் தஃசீர் பொற்பமுடன் கோர்வை செய்தே பூவில் உலமாக்கள் எல்லாம் போற்றி பணிந்தாவல் கொள்ளும் நாவில் உயர்வாய் உதித்த நாகரிக தேசிகர்கால். தேவையூறவே ஊலுமுத்தீன் என்னும் கிதாபதனை கோர்வை செய்ய வேணும் என்றே ஊகப்பாய் தொடங்கினர்கான். தொடங்கி சில பாகங்களை தோடராய் எழுதிடுங்கால் தடங்கலுற்று ஹல்வத்துட்டார் தனியோனின் உத்தரவால். அற்புதமெல்லாம் அறிந்தே அம்போவியின் வாழ்க்கையெல்லாம் புற்பதம் நின்றே அகற்றி புகுந்த கல்வன் தாண்டகைதாம். செல்வத்தரை வாழ்வை எல்லாம் சிந்தை சிந்தியாதவனோ கல்வத்தீனிலே அமர்ந்து ஹக்குடைய காட்சி பெற்றார். ஷாதுலி இமாம் அவர்கள் சங்கை ஹிஸ்புல் பஹரை ஓதி ஆருள் செய்த பின்னர் ஓவப்பாவிலாயத்துற்றார். காட்சியுடன் இவ்விதமாய் கல்வத்தில் இருக்கையிலே மாட்சியுள்ள நாயகனால் வந்ததோர் உத்தரவை கேட்டவுடன் அச்சம் கிளம்பி ஜது போடெழுந்து தேட்டமுடன் தந்தையிடம் சென்று கை பிடித்திரையோன். ஈசா என்றாக்குவதா இயம்புகிறா நான் தகுமோ ஈசனிடம் என் தனக்காய் இறந்து கவி செப்பிடுமில் என்றவுடன் கவி உரைத்து இல்லத்தார் யாவருமே அன்று தொழுது ஆதியிடம் அன்பாய் துஆவிரந்தார். பின்னால் ஒருவருக்கு பிள்ளை ஒன்று இறந்ததனால் தன்னால் சகிக்க ஒன்னா தன்மையறிந்த மகவை இன்றெழுப்ப வேணும் எங்க ஏக நோலிதான் கபூரில் சென்றெழுப்ப நாடிடவோ செய்யது அப்தல் காதிருவே. அம்போவிதனில் படைத்து அழித்ததில் நீர் நாடியதை உம்முடைய உத்தரவால் எழும்பி வர செய்திடுவேன். இப்படி என்றுலகில் ஈசாவிலே சிலர் சொல் எப்படியோ அப்படியே உந்தனையும் செப்பிடுவார் என்றுரைத்த நாயன் சொல்லும் இதற்கு செய்த தந்தை சொல்லும் நன்றூரவே அச்செயலை நாடாது நீங்கினர்கான். இவ்விதம் மஜ்துபா
தனிவாயிருந்து ஹல்வத்தான பின்பு திவ்விய துறவரத்தை செய்ய என்று காடெழுந்தார். அப்போது காட்டிடத்தில் அன்பர் குற்ற தூள் நினைவால் தப்பாது கை நீட்டி சதகத்துல்லா தூள் கொடுத்தே பௌத்திரா தூள் முகந்தே பண்போடு திரும்புமினி தௌத்தியம் அதற்கு வீடேதான் காடிண்டு ஓதினர்கான். அப்பால் திரும்பி வந்தே அந்த ரங்க மாந்தவத்தில் எப்போதும் ரப்புடைய ஏவல் படி ஹல்வத்துட்டார். கை காவலவில் ஒரு சர்ப்பம் வர கண்டவரோ மீக்கான அச்சமுற்றே வீசத்தோடு தாரரவம் புகழாரோ ஹல்வத்தினுள் புகவும் அதனை தொடர நகழாது நாயகர்தான் நான் மலக்கின்றோதினர்கான். வீருப்புடனே ஹல்வத்திலே வீற்றிருக்கும் போதொரு நாள் நெருப்பு போல பாம்பு புலி நின்றெறிந்து கொந்தழிக்க வந்தே பசீரொளிதான் மகவே உமக்கு வரும் எந்த வித அச்சத்திலும் எல்லவும் அஞ்சாதீர் என்றுரைக்க நெஞ்சமது அஞ்சாமல் தீரமுற்று சென்று மிக உன்னதமா சன்னதி அடைந்தனர்கான். ஹாதி ஆரோளால் எனக்கு ஹக்கீகத்தில் பசிரொளிதான் சாதியான தந்தை என்றே சாட்சிய சாயுச்சியர்கான். பேராய் முன்னாகையிலே பிறவி செல்வம் என்றவர்தான் நேராய் ஹிதுரனவே நன்றாய் அறிந்தனர்கான். எத்தனை தடவைகளோ இவர் பால் ஹிதுர் சொன்ன அத்தனை ரகசியமோ அறிந்துயர்ந்த ஆரிஃப்கான். வாராமறிவுள்ள தீவானுல் ஹகாயிகிலே நாராம் அப்துல் கனியே நாஃபுல் சீமாம் அவர்கள் நன்றுறவின் நாயகர்க்கு நாம் இப்னுல் கௌமி என்று பட்டம் சூட்டி வைத்த வேந்தல் குரு மாமணிகான். மௌலானா ரூமி ஜலால் மசுனவியில் சைக்கினையாய் மௌலல் கௌமி என்று பெயர் வைத்திருக்கும் முத்திவர்கான். விஸ்தார ஞான கவி வில்லும் கோணம் கொடியார் மஸ்தான் சாஹிபுரைத்த வாக்கனை தூமே எனது நாவாயிருந்தவர் கனவின்றதன்றி வேறுவித பாவாய் உரைத்ததில்லை பாரும் என்ற பாக்கியர்கான். ஷேக் நயினா புலவர் செய்யுள்களிலே எனக்கு வாங்குல துவா இறந்து வேண்டினர் என்று ஓதினர்கான். பார்ப்பார் பசிரொளிதான் பண்பானந்த கலிப்பில் கோர்பாயன் சங்கதியை கூறினர் என்றோதினர்கான். மாதவ தரிமோரோம வாக்கி உன்னு ஜுமதிலே சேதன ரகசியமா சிறு பத்ருல் ஹபஷி என்றுரைத்த சொல்லோ என்னை குறித்ததென்றை எம்பி நண்டுறவே காட்டி வைத்த நாதரோளி நாயகர்கான். சீரூரும் சலாத்து மஷிஷியாவில் அப்துசலா மாரூர ஹிஜாபுல் அவுலா என்றதோ நாம் என்றவர்கான்.
மன்னர் ஹவாசுகள் தாம் மாதவ ஹவாசுல் ஹவாஸ் முன்னில் குழந்தைகள் போல் முற்றும் அவர் சொல் விளங்கார். உமருல் கிருக்கரியோ அன்னவருள் ஒருவரென நமது ஷேகுல் அக்பர் நவின்றது முன் தன்னை என்றார். எப்படி இவர்கள் ஓமர் என்று என்னும் சீடர்க்கு ஓப்பா கஷ்பால் அறிந்து ஓதும் பைத்தை காட்டினர்கான். من وافق الحق في حكم وفي عمل فإنه عمر الفاروق في الزمن. ஆதன மகாமுனிவர் அகஸ்தியரும் சொன்ன சுத்த சேதனமெனும் பெயரும் சூட்டப்பட்ட ஷைஹிவர்கான். தோற்றும் சுலோகங்களும் சோபனமாய் முன் பெரியார் போற்றும் மொழி மதிப்போ பூண்டுதித்த பூரணர்கான். பீர் முஹம்மது சாஹிப் என்னும் பேர் சீரந்த நாயகத்தை சீர்முகைத்த நேர்மோகிய தீனிப்னி அரபி என்றே பேரினை பொஞ்ஞானங்களில் பேர்பான கோர்வைகளில் நேரினை பொங்காட்டி வைத்த நுட்ப அறிவுற்றவர்கான். ஆலம் மலக்கூத்தில் அணி அன்பு பெறவே கொண்ட சீல ஒலிமார் சபையில் தீரு முஹியத்தீன் ஒளியோ தகும் பீர் முஹம்மதுவோ தான் கேட்டுளங்களிக்க புகழ் மது நவியை விட புசூசதை போற்றினர்கான். ஓலியான் தீரிகையதன் உட்புகும் வெற்பினத்தின் ஈழியாந்து கலிதென்ன என்று இயம்பும் போதவையில் தேசாந்தீரி கயதை சீரிய கஸாலிமா பாசாம் தெளிவறிவாய் பார்த்தறிந்த காட்சியர்கான். பன்மையுள்ள மேலகமா ஃபருதானியத்ததிலே வன்மையோட நாயகம்தான் வாருமெந்து அழைத்திடவே அங்கோளி விலங்கோயல்கள் அனந்தம் கோடா கோடி பொங்கும் மொழி காட்சி கண்ட ஃபருதான பூரணர்கான். ஐயுஹல் முஸ்தத்லிஉ ஃபீ அம்ரி என்ற பைத்ததிலே துய்ய ஓலி தம் இயல்பை சொல்லி அறிவித்தனர்கான். வானவரும் நித்தம் நித்தம் வந்து வந்து சஃப்பு சஃபாய் தீனவர்க்கு அரசே என்றே சேவை செய்யும் செய்யது கான். முண்டக மலர்பதத்தார் முஹம்மதுர் ரசூல் நபியை கண்டக மகிழ்ச்சியுறோ கண்ணியம் நிறைந்தவர்கான். நன்னபியை ஓர் நொடியோ நாம் தெரிசியாதிருந்தால் என்னை முஸ்லிமானவனா என்னே என்று ஓதினர்கான். அன்பரிடம் வல்லாஹி உம்முடன் நான் பேசவில்லை இன்பமாய் இறையுடனே அல்லாது என்றனர்கான். மஹமூதேனும் தலத்தில் நான் எழுப்பி வைத்து வஹதத்து பதவி பெற்ற வல்லல் நபியை தொடர்ந்து அல்லாவை அப்பதத்தில் ஆகி தேரிசித்த ஒளியுள்ள ஏனோ ஹாத்தம் எங்கள் குரு நாயகர்கான். சந்நிதி நற்கந்தங்களில் சிறுகளை கேட்டறிய உன்னத பதவியுடை ஆரிஃபுகள் ஆசை கொண்டு ஹாத்தம் மூதாவில் குலோ காரணராம் இவ்வொலியின்
நாத மொழி கேட்க வேண்டி நாடி துஆ கேட்டனர்கான் யாசீனை ஹத்தும் என்று யாவர்களும் சொல்லும் சிறை நாசில் காத்தமே அறிவார் நன்றாக என்றனர்கான் ஹத்துமோ யாசின் சிறறிந்த காத்தமான நாயகர்தான் ஹத்துமு என்ற சொல்லதனை கத்தாவின் உத்தரவால் செல்வமால் அலா சொல்லும் மழலை மொழியாய் நல்ல மலக்கூத்துலகில் நான் கேட்டேன் என்றனர்கான் மணலீன் என்னமாக ஒலிமார்கள் வந்தாரின் சமூகம் குணமூறு முரீது பேர குத்துபுமார் கூறிடவே மூடி தரித்த ஒலி அரசர் மொஹியத்தீனும் ஷாதுலியோ கொடி தரித்த தம்மூரீதில் கூடும்படி வந்துரைத்தார் அப்படி அவர் உரைக்க அல்லாவின் உத்தரவு எப்படியோ அப்படியே ஒப்புவேன் என்றனர்கான் மண் கருணை பெருகும் வல்லல் மொஹியத்தீன் முன்னில் வந்து என் ஹலீஃபாக இரு என்றதற்கு அவர்களிடம் தாங்களாய் நானாகும் தன்மையாய் அல்லாது ஓங்கோ ஹலீஃபாவா ஆயிரேன் எந்தனர்கான் ஷெய்கவரே ஷெய்குக்கென்றே சிந்தையில் நினைத்தவர் பால் ஷெய்கி ஹுவல்லா என்ற சையது அப்துல் காதிர் கான் கை தாங்கும் பைஅத்தில் இலாஹியாவை பேற்று தரீகை தான் தரிகத்துல் இலாஹியா என்று ஓதினர்கான் சொந்தமாய் ஓர் விருதை தந்தனக்கு அருள் புரிவாய் எந்தனக்கும் அன்பினர்க்கும் ஏகனே என்றிறந்தே வாரிதாய் வந்த மகிமை விருதை ஓதியவர் பூரித உயர் பதவி பெறுவர் என்ற நாயகர்கான் ஆதியே எங்களுக்கு அவ்விருதை அனுதினமோ ஓதியே முத்தி பெற உன்னுதவி தந்தருள்வாய் சீதேவி ஆனவரின் சிந்தைகளில் அல்லாது மூதேவியானவர்கின் முஹப்பத்தூரா என்றனர்கான் ஆனாலாதோ எனது ஆயோளிலும் மீட்சியுற்ற போனாலும் உண்டெனவே பொருள் உரைத்த புண்ணியர்கான் என்னை ஹுப்பு வைத்தவர்கள் என்றும் சீதேவி என்று சொன்னபடி காப்பாற்றும் சித்தமுள்ள ரட்சகர்கான் அன்பர் வந்த போதவர்க்கு 50 வருடங்கட்கு முன்னர் கண்ட சொற்பனத்தை விண்டவரின் தந்தை சொன்ன தாற்பரியமும் அறிந்து சொல்லியவர் பின்னொரு நாள் நேர்கனவில் வந்துரைத்த நல்ல உபதேசத்தையும் மறந்து விட்டதென்ன என்றே வற்புறுத்தி கைபையல்லா திறந்தருளி சிந்தைதனை தேற்றி வைக்கும் ஷைஹவர்கான் உள்ளத்தினுள் மறைந்த சாட்டம் அத்தனையும் உள்ளபடியே அறிந்து உத்தரம் அளிப்பவர்கான் சென்னை ஊலமா ஒருவர் சிந்தை நொந்து மையலுற முன்னே வந்து தோன்றியவர் மையலுற்ற வையமர நாடும் ஆயத்தை விளக்க நாயகர் மீதாசை பொங்கி பாடும் கவி
பரவி கேட்டிருந்த பச்சமுற்ற பீரிவர்கான் அயலூரில் உள்ள சீசரானவரை ஹிம்மத்தினால் மயலாய் வரவழைத்தே மாராயம் ஓதிய பின் ஷேகுல் அக்பர் ஆண்டவர்கள் செய்த ரூஹுல் குதூஸில் ஷேகொருவர் இவ்விதமே தருவித்ததை காட்டினர்கான். காண வேண்டி ஓர் மனிதர் கால் நடையாய் வந்தவர்க்கு தோணும் வழிதாம் தவறி சோலை கடல் காடதிலே அந்த பட்ட போதகத்துள் அச்சமுற்று அச்சமயம் நொந்திதயம் வாடி வழி நோக்கி ஆருள் என்றிருக்க அண்டவர் முந்தீபத்துடன் ஆகி சீல தூரத்தின் முன் சென்று நகர் காட்டி வைத்து செல்லும் ஹாதியானவர்கான் நாயகர் சகோதரர்க்கும் நல் மருகருக்கும் மீடை நாயனது ஊழின்படி நேர்ந்த விவகாரம் ஒன்றில் நியாயம் சொல்ல நாயகரை நியாயாதிபதி அழைக்க நாயனுடை உத்தரவை நான் பார்க்க வேண்டும் என்றார். அப்பால் இவர் கிரையின் அன்பான உத்தரவோ ஓப்பாக வந்ததும் தன் இல்லை விட்டும் வெளியில் வந்தார். முன்னவனின் கட்டளை போல் மாதவர் மூதுகலத்தோர் மன்னவனின் கச்சேரிக்கு வாகையாய் கிளம்பிடவே சர்ஜனங்கள் கூடினர்கள் சந்தோஷமாய் திரண்டு நற்சிவிகையை தொடர்ந்தார். காதிரோளி ஏறி சென்றார். போம்பொழுதில் அவ்வழியை பூண்ட நகரானதெல்லாம் தேம்பொலியும் பந்தலிட்டு ஜெம்மலை அழைத்தனர்கான். இவ்விதத்தால் ஆண்டகையோ எத்தனையோ ஆயிரம் பேர் செவ்வீதத்துடன் தொடர்ந்தே சேர்ந்தார் முதுகலத்தோர். சேர்ந்தவுடன் அதிகாரி தீகில் அடைந்து கேட்காது நேர்ந்த வழக்கை நிறுத்தி நீக்கி விட்டார் அட்சணமே. மீண்டு வரும் போதில் அருள் மேவும் நீதம் பாடல் நகர் பூண்டு தமதன் பரகமும் பூகவும் தீபம் நூர்ந்தது கான். அப்போது இருளதிலே அங்கோடையோர் தீபம் பெற்ற ஹோபாய் நெருப்பினத்தை கூடியாடி தேடிடவே காரணராம் ஹல்வத்தோலி காட்டிய முகமதிலே பூரணமாய் சந்திரன் பால் பீரபை ஒளி கண்டனர்கான். கண்ட இந்த வல்லைலத்துல் கதுராவிவோ வாண்டில் என்றே விண்டு தவம் செய்ய சொன்ன மேன்மை பெற்ற தேசிகர்கான். ஈசல் புறத்திறந்தே இறங்கும் மூசிபத்துகளை நேசம் ஓரிடத்தோ நன்மை பெற ஓரிடத்தோ காணும் பல படைப்புகளில் அணுகாதபடி தானுவருளாக நின்று தாங்கி நின்ற நாயகர்கான். ஆவல் கொண்ட பேரை எல்லாம் ஆதரித்து இருபதியில் காவல் கொண்டு அருள் புரியும் ஓசு சமதானிவர்கான். பங்கம் தரும் இவ்வுலக பற்றறவே ஈடேற்றும் வங்கமேன வந்துதித்த மௌலல் கௌமியானவர்கான். பாபமேனும் கங்குல் பரந்தோழியவே சொர்க்க தீபமேன வந்துதித்த திவ்ய சிகாமணிகான்.
வஞ்சகம் எல்லாம் விலக வாழு சொல்லி தீனொடுங்கில் நெஞ்சகத்தை பண்படுத்தும் நேர்மையுள்ள தேசிகர்கான் சீரிய ஹிதாயத்தொலி தீனவர் மேல் வீசி நிற்கும் பிரிவர் என்றே பெரியார் பின்தொடரும் சர்க்குருகான் அச்சமர கல்வத்தினில் ஆண்டு 30 சொச்சம் பட்சமூர உற்றிருந்த பண்பையவர் சொல்ல வல்லார் ஆம் ஹிஜ்ரி 1000 ஓர் வருடம் மாதம் ஷவ்வால் ஓங்கும் 22 பூதன் நாள் 20 போற்றும் ஹல்வத்தில் உயர் சதமாய் வஃபாத்தாகி சமாதி உற்றார் தைக்காவில் மெய்யவன் அருள் மழையை மெத்த அவர் மேல் சொரிவான் உய்ய அவர் மன்றாட்டமோ எங்களுக்கும் தந்தருள்வான் நெஞ்சிடைந்து நொந்தழுதான் நாயகம் மறைந்த பின்னர் கஞ்சிபுர தொருவர் காட்சி பைஅத்தின் மையினால் அப்போது வந்தவர் முன் 2 முறை தீட்சை கொடுத்து எப்போதும் ஜீவந்தனாய் இருக்கிறேன் என்றனர்கான் சென்ற பின்னும் செல்ல முன்னும் சேனை காரணங்கள் உண்டு நண்டூர தெரிந்தெடுத்து நான் அறிந்து கொண்ட மட்டில் ரப்பருளை கொண்டடியே ரப்பு என்னும் லெக்கமதில் ஒப்பிரவ்விம் மாலைதனை ஓத மனதாசை கொண்டு கல்வத்து நாயகமேல் கல்வத்து மாலை என்று செல்வத்து இறையருளால் சொல்லி மூடித்தேன் இதற்கு கூடும் தீகாயமதை கொடுப்பவர்க்கும் இக்கவியை பாடும்படி பூரிந்த பாங்கருக்கும் நேசமுடல் பாடி துதித்தவர்க்கும் பிழையற திருத்தினர்க்கும் கூடியே கேட்பவர்க்கும் ஹுதாவருள் மிகும் ஆமீன் அவுலா நபிதமக்கும் ஆல் சஹபு எங்கள் குரு மௌலல் கௌமியானவர்கோ மிக்க சலவாத்து சலா கவி உரைத்த ஹசனலிக்கோ கருதி ஊரை செய்தவர்கோ பூவிவான் படைத்தவனே புண்ணிய லீகா அருள்வாய்